காதல் ஆசை யாரை விட்டதோ உன்னொற்ற. நம்மள பிரிக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்களா? என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிற? தெரியலங்க. ஆனா என்ன பண்ணாலும் அப்பா அவங்க பக்கம் சாயாம இருந்தா சரி. ஆனா அப்பாவும் அவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு என்ன வேணான்னு சொல்லிட்டாருன்னா என்னங்க பண்றது? அப்படியெல்லாம் நடக்காது லட்டு. அது உங்க நம்பிக்கைங்க. ஆனா அத மீறி நடந்துச்சுன்னா? என்ன மீறி எதுவுமே நடக்காது. எப்படி இவ்ளோ உறுதியா சொல்றீங்க? எனக்கு அந்த நம்பிக்கை கொஞ்சம் கூட இல்லங்க. எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றேன்னு கேட்டல. ஏன் லட்டு, உங்க அக்காவும் நீயும் 5 வருஷமா பேசாம இருந்தீங்க. என்னென்னமோ பண்ணி அழகா பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு உங்க அக்காவை பேச வச்சேன். உங்க அக்கா விஷயத்துக்கே இவ்ளோ பிளான் போட்டு உங்ககிட்ட பேச வச்ச என்ன நம்ம விஷயத்துல போய் இவ்ளோ சாதாரணமா எடை போட்டுட்டீங்க லட்டு. என்னங்க சொல்றீங்க? பிளானா? எனக்கு ஒன்றும் புரியல. ஆமா, பிளான் தான். என்னங்க சிரிக்காதீங்க, எனக்கு குழப்பமா இருக்கு. தயவு செஞ்சு எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. என்ன பிளான்? கொஞ்சம் அங்க பாரு. ஹாய் தமிழ். ஹாய் புஷ்பா. ஹாய் பிரீதா. பிரீதா, என் லட்டு ரொம்ப பயப்படுறா. அவகிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலாமா? ஆமா தமிழ், நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்ல சொன்னேன். நீங்க தான் 2 நாள் விளையாடிட்டு சொல்லிக்கலாம்னு சொன்னீங்க. பாவம், அவங்க கிட்ட உண்மையை சொல்லிடுங்க. பிரீதா, என்னங்க இங்க என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாமே தெளிவா சொல்றேன் லட்டு. நீ நினைக்கிற மாதிரி பிரீதா கெட்ட பொண்ணெல்லாம் கிடையாது. நானும் பிரீதாவும் சேர்ந்து பிளான் போட்டு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். என்னது? 2 பேரும் சேர்ந்து பிளான் போட்டீங்களா? எனக்கு புரியல. ஏன்? ஆமா லட்டு, நிம்மதி சிஸ்டர் நம்மளுக்கு ஃபோன் பண்ணி உங்க அப்பாவுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னோன்னே நான் பிரீதாட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டேன். ஒருவேளை நான் மட்டும் அப்படி பண்ணலன்னு வையேன், எங்க அப்பா வேற எங்கேயாவது வேற பொண்ணை பார்த்து கூட்டிட்டு வந்து நிப்பாட்டுவாரு. அந்த பொண்ணு கிட்ட நம்ம பேசி புரிய வச்சு நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு விட்டுட்டேன்னு சொல்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடும். அதனாலதான் நான் பிரீதா கிட்ட ஹெல்ப் கேட்டேன். அப்போ பிரீதாவோட அம்மாவும் சேர்ந்து தான் இதெல்லாம் நடிச்சிட்டு இருக்காங்களா? இல்ல, பிரீதாவோட அம்மா எங்க அத்தைக்கு இந்த விஷயமே தெரியாது. ஆனா அவங்க வேற ஒரு விஷயத்துக்காக என்னையும் பிரீதாவையும் சேர்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஒத்த கால நின்னுட்டு இருக்காங்க. எனக்கு அப்படியே மண்டெல்லாம் குழம்புது. எனக்கு என்ன பேசுறதுனே புரியல. இங்க என்ன நடக்குது, என்ன நடந்துட்டு இருக்கு எதுவுமே தெரியல. புஷ்பா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப சாரிங்க. வீட்டுக்குள்ள வந்த உடனே பலார்னு உங்களை ஒரு அரை அரைஞ்சிட்டேன். இதெல்லாமே தமிழ் சொன்னதுதான். நீ நேரா வந்தோடனே அரைஞ்சாதான் அந்த கோவம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும், அப்பதான் எல்லாமே பேச முடியும்னு சொன்னான். அதனாலதான் வந்து வேகமா அரைஞ்சிட்டேன். ஏன் அப்படி பாக்குறீங்க புஷ்பா? இல்ல, வந்ததுல இருந்தே உங்களை நெகட்டிவ் கேரக்டராவே பாத்துட்டேனா, இப்ப திடீர்னு பாசிட்டிவ் கேரக்டரா மாறிட்டீங்களா? அதான் ஏத்துக்க மாட்டேங்குது மனசு. நான் உண்மையாவே ரொம்ப நல்ல பொண்ணுதாங்க. லட்டு, எங்க அத்தை தான் ரொம்ப ஸ்டேட்டஸ் காசு பணம் இப்படின்னு பாத்துட்டு இருப்பாங்க. ஆனா பிரீதா அப்படி கிடையாது. ரொம்ப நல்ல பொண்ணு. எனக்கு முன்னாடில இருந்தே ரொம்ப ஃப்ரெண்டு. சரி, எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன நடந்துச்சுன்றதாவது சொல்லுங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி சரி சொல்றேன். பிரீதா உட்காருமா. லட்டு, ஃபர்ஸ்ட் நிம்மதியோட விஷயம் தெரிஞ்சோடனே சரி, நம்மளோட விஷயம் தெரிஞ்சோடனே சரி, எங்க அப்பா பயங்கர கோவமாயிட்டாரு. அவரை சமாதானப்படுத்துறதுக்கு நம்ம போய் கெஞ்சி கூத்தாடிட்டு இருந்தோம்னா நடக்காதுன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. அதனாலதான் ஒரு நல்ல பிளான் போட்டு அவர் எப்படியாவது கவுக்கணும்னு நினைச்சேன். உங்க ஊர்ல இருந்து நானு, நீனு, உங்க அக்கா 3 பேரும் பஸ்ல வந்துட்டு இருந்தப்ப நீ உங்க அக்காவும் நல்லா தூங்கிட்டீங்க. நான் அப்பதான் பிரீதாக்கு ஃபோன் பண்ணேன். பிரீதாக்கு ஃபோன் பண்ணி சில பிளான்ஸ் எல்லாம் சொன்னேன். அவளும் அதை எக்ஸிக்யூட் பண்றேன்னு சொல்லிட்டா. ஆல்ரெடி பிரீதா அவளோட பர்சனல்ல கொஞ்சம் கஷ்டத்துல இருந்தா. அதை எங்க அத்தை யூஸ் பண்ணி என்னைய கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாங்க. அது பிரீதா முதல்ல என்கிட்ட சொல்லிட்டா. ஆமா புஷ்பா, நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா எங்க அம்மா என்னோட எல்லா விஷயத்திலயும் மூக்க நுழைச்சிட்டு என்ன ஒழுங்காவே சேர்ந்து அவரோட வாழ விட மாட்டாங்க. என்னோட ஹஸ்பண்டை பத்தி தப்பா பேசுறது, எங்க ஹஸ்பண்டோட வீட்டை பத்தி தப்பா பேசுறதுன்னு எனி டைம் அவங்கள டாமினேட் பண்ணிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கும் ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் வீடு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. எங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் பெரிய மகாராணின்னு நினைப்பு. நிறைய காசு பணம் வச்சுக்கிட்டு ரொம்ப அப்படியே வசதியா லக்ஸூரியஸா வாழணும்னு நினைப்பாங்க. என் அக்காவை அப்படிதான் ஒரு பெரிய நல்ல பணக்கார மாப்பிளைக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. கடவுள் புண்ணியத்துல அவன் நல்லா தான் இருக்கா. ஆனா நானும் விக்ரமும் காலேஜ் டைம்ல இருந்தே லவ் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க கல்யாணத்தை பத்தி வீட்லயும் பேசணும். எங்க அம்மா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் வீட்டை விட்டு ஓடி போயிட்டேன். அப்போ நீங்க கேட்கலாம், இவ்வளவு ஸ்டேட்டஸ் பாக்குறவங்க எதுக்காக தமிழ் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு. அவங்களோட நோக்கமே நான் விக்ரம் ஃபேமிலியை விட்டு வெளியே வரணும் தான். எங்க அம்மா கூட பிறந்தவங்க தமிழோட அப்பா மட்டும்தான். அண்ணன் தங்கச்சி 2 பேருக்குமே நிறைய சொத்து பத்து இருக்கு. அவங்க அம்மா அப்பாலாம் நிறையவே 2 பேருக்கும் பாதியா பிரிச்சு அப்பவே எழுதி கொடுத்துட்டாங்க. இப்போ ஒருவேளை எனக்கு தமிழை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா எங்க மாமா கிட்ட இருக்கிற மீதி சொத்து, அதாவது தமிழோட அப்பா கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் எங்க அம்மா ஆட்டே போடலாம்னு நினைச்சுதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஐயோ சரி, நீங்க பிளான் போட்டதை ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? நான் இது மாதிரி பிளான் போடுறேன்னு சொன்னா மட்டும் ஓகேங்க சூப்பர் பிளான் இப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் சொல்ல போறேன். வேணாம், நானே எங்க மாமா மனசை மாத்திடுவேன், நானே எல்லாமே பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு நிப்பேன். அதனாலதான் நான் சொல்லல. ஐயோ இதெல்லாம் எனக்கு ஏதோ கனவு மாதிரி இருக்கு. ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியல, போங்க. இங்க பாரு லட்டு, ஆக்சுவலா நாங்க ஃபுல்லா போட்ட பிளான் என்ன தெரியுமா? கடைசி வரைக்கும் மனமேட வரைக்கும் பிரீதா தான் என் பக்கத்துல உட்காந்துருப்பா. ஆனா தாலி கட்டும் போது மட்டும் அவ நவுந்துருவா. உன்னை கீழே பிடிச்சி இழுத்து உட்கார வச்சு உன் கழுத்துல தாலி கட்டலான்றதா பிளான். அப்ப உங்ககிட்ட நான் இப்ப மட்டும் பேசலனா நீங்க என்ன லாஸ்ட் வரைக்கும் டென்ஷனாவே வச்சிருந்திருப்பீங்கல்ல?
பைத்தியம் 2 நாளா பிரீத்தா உன்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டே இருந்தா. ஆனா நான் தான் ஒரு 2 நாள் வெயிட் பண்ணு, அவர் ரியாக்ஷன் தான் என்னன்னு பார்த்துட்டு அப்புறமா சொல்லிக்கலாம்னு இருந்தோம். ஆனா நாங்க இன்னும் 2 நாள் கழிச்சு உன்கிட்ட சொல்லலாம் தான் இருந்தோம். தேங்க்யூ so மச் பிரீதா. நீங்க எங்களுக்கு இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. பரவாயில்ல புஷ்பா, இதுல என்ன இருக்கு? ஆக்சுவலா சொல்ல போனோம்னா நான் தான் தமிழுக்கு தேங்க்யூ சொல்லணும். என்னோட அம்மாவும் தமிழோட அப்பாவும் சேர்ந்து உன்கிட்ட பேசுறப்போ நானும் தமிழும் வெளியே போயிருந்தோம்ல, அப்ப என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? ஏதோ மால்க்குலாம் போனீங்களே, நீங்க கூட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தீங்க. இவர் கூட சீக்கிரமா வா, உனக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் டைம்னு போன்ல கத்திட்டு இருந்தாரே. அதெல்லாம் சும்மா புஷ்பா, உன்கிட்ட சும்மா நடிச்சிட்டு இருந்தாரு. டேய்ன்றா சொல்றா, என்னடா இங்க நின்று தனியா யோசிச்சுட்டு இருக்க? அப்புறம் அம்மா கிட்ட பேசுனியா? ஏதாவது பேச ட்ரை பண்ணியா? இல்லடா, பக்கத்துல போனாலே ஏதோ அருவருப்பா பாக்குற மாதிரி ஒதுங்கி போறாங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல சந்துரு. விடு விடு, எல்லாம் கொஞ்ச நாள் தான். ஒட்டிக்கிட்டே பிறந்த 2 சகோதரர்கள் என்ன பேசுறாங்கன்னு தான் கேட்போமே. ஏன் அப்புறம் பேசிடுவாங்களா? இல்ல, அதுவே நம்மளுக்கு பழகிடும். ஆமாண்டா, எனக்கும் அப்படிதான் பழகுச்சு. நீ வேற, அதுவும் அம்மா பண்ற லூட்டி இருக்கே. இங்கதான் நிப்போம், எங்கள்கிட்ட டைரக்டா பேச மாட்டாங்களாம். போனே இல்லாம கைய காதுல வச்சுக்கிட்டு கவிதா கவிதான்னு கத்திட்டு கிடப்பாங்க. அந்த கவிதா தான் நம்மளோட ஸ்கிரிப்ட் படி தன்மை. எங்கேயாவது வெளியே போகணும்னு வச்சுக்கோ, நாங்களும் வரணும்னா தன்மை கிளம்பு மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. ஏய் கவிதா, இந்தாடி சீக்கிரம் கிளம்பு, உன் பக்கத்துல உன் புருஷன் தடிமாடு இருக்கான்ல, அவனையும் கூட்டிட்டு கிளம்பு. இப்படிதான் கொஞ்ச நாளாவே பேசிக்கிட்டு இருக்காங்க. சரியான காமெடியா இருக்கும் அம்மாவோட. என்னடா சொல்ற? அப்ப நீங்களா இத்தனை நாளா பேசிக்கவே இல்லையா? அம்மா இப்படிதான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்காங்களா? அட ஆமாண்டாங்கிறேன், சரியான சிரிப்பா இருக்கும். நானும் தன்மையும் ரூம்ல போய் விழுந்து விழுந்து சிரிப்போம். செக்அப்லாம் போனோன்னு வை, எப்படி தெரியுமா விசாரிப்பாங்க? அப்பதான் செக்அப் போயிட்டு வந்து நானும் தன்மையும் அப்படியே உட்காந்துருப்போம் சோஃபால. உடனே அம்மா அங்கிருந்து வருவாங்க, வந்துட்டு போனே இல்லாம கையெடுத்து காதுல வச்சுட்டு, என்னடி கவிதா செக்அப்லாம் போனியா, என்ன சொன்னாங்க ஹாஸ்பிட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு சரியான காமெடியா இருக்கும். உடனே அதுக்கு தன்மை ரிப்ளை பண்ணுவா, மலரமா இது மாதிரி சொன்னாங்க மலரமா அப்படின்னு சொல்லிட்டு. நானும் கேட்பேன், நீ நீ கவிதாவா, நீ எதுக்கு ரிப்ளை பண்ற அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வேற அதுல கவுண்டர் கொடுப்பாங்க பாரு, அது அல்டிமேட்டா இருக்கும். டேய் செம ஃபன்னா இருக்குடா. என்ன கொடுப்பாங்க? பரா மாமியாரே, இத்தனை நாளா இப்படிதான் கன்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கா? செம ஃபன்னா இருக்கும் போலயே. ஏ கவிதா, உன் புருஷனை வாய் அடக்க சொல்லு. என்ன ரொம்ப ஓவரா திமிர் பண்ணிட்டு இருக்கான், வந்தேன் வாய் கிழிச்சிருவேன் அப்பெல்லாம் சொல்லுவாங்க. ஐயோ கடவுளே, செம்ம சிரிப்பா இருக்கும். அப்ப இத்தனை நாளா இப்படிதான் போய்கிட்டு இருக்கா? நீங்க எல்லாம் ஒரே வீட்டுல இருக்கீங்க, அப்ப கண்டிப்பா பேசிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. டேய் நாங்களும் பேசலாம் தான்டா நினைச்சோம். ஆனா அம்மா இப்ப செம்ம ஃபன்னா பண்ணிட்டு இருந்தாங்களா, அப்படியே நாங்களும் விட்டுட்டோம். சரி இது நல்லா ஃபன்னா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். ஆமா, அதுவும் 2 ஜூஸ் எல்லாம் போட்டுட்டு வந்துட்டு சரியான சிரிப்பா இருக்கும். வச்சுட்டு அதே மாதிரி வழக்கம் போல கையெடுத்து காதுல வச்சுக்கிட்டு போனே இல்லாம இந்த மாதிரி, ஏ கவிதா ஜூஸ் போட்டிருக்கேன் நீ வந்து குடி அப்படின்வாங்க. அதெல்லாம் செம ஃபன்னா இருந்துச்சா, அதனால நாங்களும் அப்படியே பேசாம விட்டுட்டோம். சரி இது நல்லா இருக்கே அப்படின்ட்டு. ஆனா இத்தனை நாளா ஒன்றும் தெரியலடா. இப்ப கூடவே இருந்துட்டு அம்மா என்கிட்ட பேசாம இருக்கிறது ஒரு மாதிரி நெருடலாவே இருக்கு. அவங்க முகத்துல முழிக்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குடா. டேய் இங்க பாரு, இதெல்லாம் சும்மா சாதாரணம்டா. உனக்குன்னு ஒரு லைஃப், உனக்குன்னு ஒரு குழந்தை, உனக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் வந்துருச்சுன்னா அம்மா அப்பா எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. நீ வேணா பாரு. இந்த கன்றாவியா தான் நானும் சொன்னேன். எங்க கேட்டு தொலைஞ்சான். என் குழந்தைய நீ அப்படி யூஸ் பண்றியா, என் குழந்தைய நீ இதுக்காக தான் யூஸ் பண்றியா அப்படி இப்படின்னு ரொம்ப ஓவரா ரூல்ஸ் பேசினா. இப்ப பேசுடா, டேய் பேசுடா. இது குழந்தையா? ஏடா இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, இப்ப அதுதான் ரொம்ப முக்கியமா? என்னடா அதுதான் ரொம்ப முக்கியமான்னு கேட்டுட்டேன். அதுதான்டா முக்கியம் லைஃபுக்கு. டேய் நான் அப்படி சொல்ல வரல. ஒரு குழந்தைய நம்ம பெத்தெடுக்கிறோம்னா அந்த குழந்தைக்கு முழு சந்தோஷத்தையும் கொடுக்கணும்டா. இருக்கிற 1008 பிரச்சனையில அந்த குழந்தை வந்து நம்ம கூட சேர்ந்து கஷ்டப்படக்கூடாதுல, அதுக்காக சொல்றேன். என்ன பைத்தியமே, கிறுக்கு மிண்டல் மாதிரி பேசிட்டு இருக்க? ஒரு மனுஷனுக்கு கவலை இல்லாம, சந்தோஷம் இல்லாம, துக்கம் இல்லாம, பிரச்சனை இல்லாம வாழ்க்கையே கிடையாது. எந்நேரமும் எல்லா எமோஷன்ஸும் ஒரே டைம்ல இருந்துட்டே தான் இருக்கும். அதெல்லாம் ஆன் த ஃப்ளோல போயிட்டே இருக்கணும்டா. சும்மா நீ பாட்டுக்கு ஸ்கெட்யூல் போட்டு பிளான் போட்டு போயிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு என்ன காசுக்காடா பிரச்சனை? நீ சம்பாதிக்கிற, உன் பொண்டாட்டி நிம்மதியை சம்பாதிக்கிற, நம்ம எல்லாருமே நல்ல ஸ்டேட்டஸ்ல தான் இருக்கோம். வேற என்ன உனக்கு? காசு பிரச்சனையா இருந்தா கூட குழந்தை வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு பால் பாட்டில் வாங்க கூட காசு இல்லைன்னு யோசிப்பாங்க. அந்த மாதிரி பிரச்சனை கூட இல்லையேடா. அப்படி எல்லாம் கஷ்டப்படுறவங்க கூட இது மாதிரி பிளான் போட்டு போக மாட்டாங்கடா. அவங்களுக்கு குழந்தை ரொம்ப முக்கியம், அவங்க குழந்தைய ரொம்ப நேசிப்பாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டாது இந்த குழந்தைய காப்பாத்தணும்னு நினைப்பாங்க. ஆனா நீங்க என்னடா பண்றீங்க? கரெக்டு தான்டா. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு குழந்தை நம்ம ரொம்ப சந்தோஷமா ஃபுல்லா 100% அதுக்கான பாசத்தை கொடுத்து வளர்க்கணும்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப அம்மா அப்பாவெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா இருக்குடா. அதோட எனக்கு மத்த எதுவுமே யோசிக்கவே தோணல. இல்ல இதெல்லாம் இந்த ஜென்மத்துல திருந்தாது. இப்ப என்ன, இவங்க அம்மா இவன்ட்ட பேசணும், அதானே? நம்மளே பேச வைப்போம். என்ன பண்ணலாம்? பேசாம ஒரு லெட்டர் எழுதி மலரம்மாவோட டேபிள்ல வச்சுட்டா நல்ல ஐடியா. டேய் நான் ஒரு விஷயம் சொல்றேன், தப்பா எடுத்துக்காத. நீ தப்பா எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. அம்மா அப்பாலாம் என்னைக்காவது ஒரு நாள் நம்மகிட்ட பேசதாண்டா போறாங்க. ஆனா உன்னைய மட்டுமே நம்பி ஒருத்தி உன் கூட வந்திருக்கா. அவளை பத்தி கொஞ்சமாவது யோசிக்க மாட்டியா? பாவண்டா அவ. இதுவே வேற ஒரு பொண்ணா இருந்தா கண்டிப்பா நேரத்துக்கு ஒண்ணு விட்டுட்டுலாம் ஓடி இருப்பா. ஆனா நிம்மதின்றதுனாலதான் இவ்வளவு நாளா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கா.
நீ சொல்றது 100% உண்மைடா. எனக்கும் அந்த விஷயம் புரியுது. புரிஞ்சும் அவ கூட ஏன்டா சந்தோஷமா வாழ மாட்டேங்கிற? உனக்கு என்ன பைத்தியமா? தயவு செஞ்சு சொல்றேன், கொஞ்சமாவது அதை பத்தி யோசி. உன்னை லவ் பண்ணும்போது, உன்னை கல்யாணம் பண்ணும்போது எவ்வளவு கனவுகளோட அவ உன்னை கல்யாணம் பண்ணிருப்பா. அவளுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிடா. அம்மா அப்பாலாம் கண்டிப்பா உன்கிட்ட பேசுவாங்க. தோ இப்ப எதிர்பார்த்தியா இன்னைக்கெல்லாம் நம்ம வீட்ல இருப்போன்னு? எதிர்பார்க்கல, ஆனா நடந்துச்சுல. அதே மாதிரிதான். ஆனா இந்த டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணினா நிம்மதி கூட உன்னால சந்தோஷமா அதுக்கப்புறம் லைஃப் லாங் வாழவே முடியாதுன்றேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. அவ்வளவுதான், நான் சொல்றத சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம். ஆக்சுவலி அங்க என்ன நடந்துச்சுன்னா, பிரீதா, என்னாச்சு? ஏன் இவ்வளவு சோகமா இருக்க? தெரியல தமிழ். என் ஹஸ்பண்ட் விக்ரம் ரொம்ப மிஸ் பண்றேன். நேத்து கூட அத்தனை வாட்டி கால் பண்ணாரு. ஆனா அம்மா பக்கத்துல இருந்தனால கால் அட்டென்ட் பண்ணவே முடியல. மெசேஜ் தான் பண்ணோம். அப்பயும் அம்மா ரொம்ப நேரமா ஃபோன் பார்க்காத படுத்து தூங்குன்னு பயங்கர திட்டு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏய், நீ என்ன பால்வாடி பாப்பாவா? இன்னும் உங்க அம்மா பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? நீ பாட்டுக்கு விக்ரம் வீட்டுக்கு போய் உரிமையா வாழ வேண்டியதானே? நீ தானே அவன் பொண்டாட்டி. அதுல ஒரு சின்ன பிரச்சனை. லாஸ்ட் டைம் அம்மா விக்ரமோட அப்பாவை ரொம்ப திட்டாங்க. அதனால உங்க அம்மா வந்து மன்னிப்பு கேட்டாதான் நீ என் பையனோட சேர்ந்து வாழணும்னு அவங்க வீட்லயும் கண்டிஷன் போட்டாங்க. அம்மா கிட்ட நான் எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டேன், தயவு செஞ்சு விக்ரமோட அப்பா கிட்ட வந்து மன்னிப்பு கேளுங்கன்னு. ஆனா அம்மா கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அதனால என்னையும் அவங்க வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க. இதனால விக்ரம்க்கு அவங்க வீட்டுக்குமே பயங்கர சண்டை. எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இந்த பெரியவங்களால நாங்க 2 பேருமே ஒண்ணு சேராம இருக்கோம். அம்மா இப்ப வரைக்கும் விக்ரம்க்கு டிவோர்ஸ் கொடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா என்னால விக்ரம மறக்க முடியாது. சத்தியமா விக்ரமும் சரி நானும் சரி டிவோர்ஸ் கொடுத்துக்க மாட்டோம். பிரீதா, நான் வேணா ஒண்ணு சொல்லவா? நீங்க 2 பேரும் தனியா ஒரு வீட்ல போய் தனி கொடுத்துட்டு வருங்க கொஞ்ச நாளைக்கு. அப்புறம் பெரியவங்க எல்லாம் கொஞ்சம் கூல் ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் மறுபடியும் ஒன்னா சேர்ந்துக்கலாம். அப்படி கூட நாங்க யோசிச்சோம் தமிழ். என் வீடெல்லாம் கூட பார்த்தோம். ஆனா அம்மா அதுக்கு ஒத்து வரல. என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க. ஏய், உங்க அம்மா என்ன லூசா? எதுக்கு இப்படி பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்கு? கிறுக்கு பிடிச்சது. சரி, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் எல்லாம். நீ என்ன பண்ணுவ தமிழ்? உனக்கு 1008 பிரச்சனை இருக்கு. இதுல என் பிரச்சனையும் நீ மைண்டுக்குள்ள போட்டுக்காத. வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சிருச்சு. எங்க அம்மா என் கூட இருக்கிற வரைக்கும் சத்தியமா நானும் விக்ரமும் ஒண்ணு சேர மாட்டோம். எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா தமிழ்? பேசாம நானும் விக்ரமும் யார்கிட்டயும் சொல்லாம எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு ஓடி போயிடலாமான்னு பாக்குறோம். அதுதான் எனக்கும் நிம்மதி, விக்ரம்க்கும் நிம்மதி. ரொம்ப கரெக்டா சொன்ன பிரீதா. நம்ம 2 பேரும் எங்கேயாவது போயிடலாமா? விக்ரம், விக்ரம் நீ எப்படி இங்க? தமிழ் தான் ஃபோன் பண்ணி வர சொன்னாரு பிரீதா. விக்ரம் ப்ளீஸ் விக்ரம், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். என்னை எங்கேயாவது தனியா கூட்டிட்டு போயிடு. நம்ம 2 பேரும் தனியா எங்கேயாவது போயிடலாம். வா விக்ரம் போலாம். பிரீதா, அழாதமா. நீ அழுதா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம 2 பேரும் எங்கேயாவது போயிடலாம். ஆனா உங்க அம்மா நம்ம எங்க போனாலும் தேடி கண்டுபிடிச்சு நம்மள டார்ச்சர் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் அவங்கள சரி பண்ற வழியை பாரு, அப்புறமா நம்ம எங்க வேணாலும் போலாம். இல்ல விக்ரம், எங்க அம்மாவெல்லாம் சரி பண்ண முடியாது. ப்ளீஸ் நீ வா, நம்ம எங்கேயாவது போயிடலாம். சரி, இங்க பாரு பிரீதா. தமிழோட கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தானே இங்க வந்த. தமிழோட கல்யாணம் நல்லபடியா முடியட்டும். நம்ம 2 பேரும் எங்கேயாவது வெளியே தனியா போயிடலாம். சரியா? சரி விக்ரம். பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சா? இல்ல இன்னும் அது பேலன்ஸ் இருக்கா? உள்ள வரலாமா? வாங்க தமிழ், நீங்க வேற. இப்ப என்னத்துக்கு இவ வண்டியா கண்ணீரை விட்டு அழுதுட்டு இருக்கா? பிரீதா, இங்க பாரு. ஏ பிரீதா, தமிழ், நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக விக்ரம் அவ்வளவு தூரத்துல இருந்து இங்க வர வச்சா. நீ என்ன அவரை பார்த்தோன்னே இப்படி தேம்பி அழுதுட்டு இருக்க? அப்புறம் அவருக்கு கஷ்டமா இருக்காதா? தமிழ், நான் உனக்கு எப்படி நன்றி சொல்லுவேன்னு எனக்கு தெரியல. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தமிழ். எனக்காக இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இவரை இங்க கூட்டிட்டு வந்திருக்க. தேங்க்யூ சோ மச் தமிழ். நான் ஒரு வார்த்தை உன்கிட்ட கேட்டேன், எனக்கு என்னோட கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்றியான்னு. என்னன்னு கூட கேட்காம நான் இருக்கேன் தமிழ், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேன். உனக்காக இதை கூட பண்ண மாட்டேனா பிரீதா? இருந்தாலும் நான் பண்றதை விட நீ பண்ற உதவிதான் ரொம்ப பெருசு, ரொம்ப ஸ்பெஷலும் கூட. தேங்க்ஸ் தமிழ். அப்படி இல்ல பிரீதா, இப்ப எனக்கு நீ ஹெல்ப் பண்றது ரொம்ப ஸ்பெஷல், உனக்கு நான் ஹெல்ப் பண்றது ரொம்ப ஸ்பெஷல். இப்படியே 2 பேரும் மாறி சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான். சரி, இன்னைக்கு உங்க 2 பேரோட டே. ஜாலியா போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. நான் இங்கேயே வெயிட் பண்றேன். நீங்க முடிச்சிட்டு மால்கே டைரக்டா வந்துருங்க. நான் பிரீதாவை கூட்டிட்டு போறேன். ஓகே? தமிழ், உண்மையாதான் சொல்றியா? ஆமா பிரீதா, உண்மையாதான் சொல்றேன். உனக்கு என்னென்னலாம் பிடிக்கும்னு விக்ரம் கிட்ட கேட்டேன். உனக்கு படத்துக்கு போறதுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாரு. அதான் 2 டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன். படத்துக்கு போயிட்டு நீங்க என்ன வேணா சாப்பிட்டுட்டு எங்க வேணா போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. நான் மால்லே வெயிட் பண்றேன். எவ்வளவு லேட் ஆனாலும் பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன். 2 பேரும் போயிட்டு வாங்க. ரொம்ப தேங்க்ஸ் தமிழ். நீங்களாவது எங்களை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்களே, ரொம்ப தேங்க்ஸ். ஆமா தமிழ், இந்த நன்றியை நான் மறக்கவே மாட்டேன். இதுக்காகவே பாரு, உன்னையும் புஷ்பாவையும் கண்டிப்பா நான் சேர்த்து வைப்பேன். சரி, நாங்க போயிட்டு வரோம். பத்திரமா போயிட்டு வாங்க. விக்ரம், இந்தாங்க என்னோட பைக் கீ. இல்ல தமிழ், நானும் பைக்ல தான் வந்தேன். நாங்க 2 பேரும் எங்க பைக்லயே போயிட்டு வரோம். அப்படியா? சரி, ஓகே, போயிட்டு வாங்க. அன்னைக்கு நாளை என்னால என் லைஃப்லயே மறக்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். படத்துக்குலாம் போயிட்டு ஹோட்டல்ல நல்லா சாப்பிட்டுட்டு பீச்ல போய் 2 பேரும் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அன்னைக்கு ஷாப்பிங் மால்ல இதான் புஷ்பா நடந்துச்சு. நானும் விக்ரமும் வெளியே கிளம்பிட்டோம். தமிழ் மட்டும்தான் மால்ல ரொம்ப நேரமா இருந்தாரு. என்னங்க? என்னம்மா, இப்ப யாரையும் மேல ரொம்ப நம்பிக்கை வந்துச்சா? புஷ்பா, நான் ஒன்னு சொல்றேன். இதுக்கப்புறம் தமிழே வந்து டைரக்டா உன்கிட்ட புஷ்பா இனி என்ன மறந்துரு, நான் உன்கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னா கூட தயவு செஞ்சு நம்பாதீங்க.
ஒரு ஆண் தன்னோட மனைவி கிட்ட அவன் அம்மாவை தேடுவான், அதே மாதிரி ஒரு பெண் தன்னோட கணவன் கிட்ட அவளோட குழந்தைய தேடுவா. அதே மாதிரி தான் நீங்க 2 பேருமே இருக்கீங்க. நீங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் சந்தோஷமா சேர்ந்து வாழணும். உங்க 2 பேருக்கும் என்ன ஹெல்ப் வேணும்னாலும் என் உயிரை கொடுத்தாவது கண்டிப்பா உங்களுக்கு செய்வேன். பிரீதா, நீங்க சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரீதா. இதுக்கு முன்னாடி நான் ஏதாவது ஹர்ட் பண்ற மாதிரி பேசியிருந்தேனா என்ன மன்னிச்சிடுங்க பிரீதா. ஐயோ புஷ்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எதுக்கு மன்னிப்பு கேட்குறீங்க? இது சும்மா ஸ்கிரிப்டட் தானே, அதனால தான் நானும் அது மாதிரி நடிக்க வேண்டியதா போயிடுச்சு. இப்பெல்லாம் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோமே, இனிமே வாங்க ஜாலியாக எங்கள் அம்மாவையும் தமிழோட அப்பாவையும் ஏமாத்திடலாம். 7 ஜென்மம் ஒன்றாக சேர்ந்து உன்னோடு இன்றே நாம் வாழ வேண்டும். காலம் முடியலாம், நம் காதல் முடியுமா? நீ பார்க்க பார்க்க காதல் கூடுதே. இந்த டேபிள்ல வச்சுட்டு ஓடிடலாம். அப்ப அம்மா வந்து பிரிச்சு பாப்பாங்கல்ல. மலரம்மா, இந்த லெட்டர்ல இந்திரனோட விருப்பம், அவனோட ஆசைன்னு எல்லாத்தையுமே பக்கம் பக்கமா எழுதி வச்சிருக்கேன். தயவு செஞ்சு படிச்சுட்டு அவனை மட்டுமாவது ஏத்துக்கோங்க. என்ன ஏத்துக்கலனா கூட பரவாயில்ல. மலரம்மா, நீங்க மட்டும் இந்த லெட்டரை படிச்சதுக்கு அப்புறமா இந்திரனை ஏத்துக்கல, நீங்க எவ்வளவு பெரிய கல் நெஞ்சக்காரின்னு எங்களுக்கு தெரிஞ்சிரும். அப்பா, உங்களுக்கும் தான். நீங்க லைட்டா எங்கள்கிட்ட பேசுறீங்க, அதெல்லாம் புரியுது. இருந்தாலும் மனசார எங்க கிட்ட மனசு விட்டு சந்தோஷமா பேசணும், புரிஞ்சதா? சரி, ரொம்ப நேரம் ரூம்குள்ளேயே நிக்க வேணாம், கிளம்பலாம், இல்லனா மாட்டிப்போம். ஐயோ, மலரம்மா வந்துட்டாங்களே, செத்த. சுபா, என்னங்க, வெயில்ல போயிட்டு வந்தது பயங்கர டயர்டா இருக்கு. அந்த ஏசியை போட்டு விடுங்க. கொஞ்ச நேரம் ரூம்குள்ளே இருந்தா தான் நிம்மதியா இருக்கும். என்னது, ரூமுக்குள்ளே இருக்க போறாங்களா? ஐயோ, இப்போ எப்படி நான் வெளியே போவேன்? சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. நாங்கள்